ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சுலபமான சப்பாத்திக்கு பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 2 கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணியை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை வடித்து பட்டாணியை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை 1 கொத்தளவு. அடுத்தது பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு இந்த வெங்காயம். அடுத்தது கொத்தமல்லி இலை கொஞ்சமாக. அடுத்தது பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டு ஒரு 10 பல்லளவு, இஞ்சி 1 இன்ச் அளவு, பச்சை மிளகாய் 2, இதுவும் அரைக்கிறதுக்காக. அடுத்தது முந்திரி ஒரு 7, அப்புறம் வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வந்து கிரேவிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முந்திரி அதிகம் சேர்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வேர்க்கடலை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை தான் இது கூட அரைக்க போகிறோம். அடுத்தது தக்காளி 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் அப்படின்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு 4 ஏலக்காய் லைட்டாக அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது பிரியாணி இலை 2, பட்டை ஒரு 3, கிராம்பு 4 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை இரும்பு வடை சட்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் கிரேவி. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் மாறின பிறகு மிக்சியில் போட்டு ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி வேர்க்கடலை இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற தண்ணியவே இதில் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைக்கக்கூடாது. பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒயிட் கலர் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு நம்ம வந்து இந்த அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கிரேவி செய்கிறது பார்ப்போம். அகெயின் சேம் கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை 4ஐயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து அந்த பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சுருந்தீங்கன்னா அந்த பட்டாணியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வேகணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பச்சை பட்டாணியை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா தேவையானதை சேர்த்துப்போம். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு எல்லாமே இதில் சேர்த்து இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ பட்டாணியோட ஒன்றா தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலா எல்லாமே வந்து சுற்றி வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து தக்காளி வந்து அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நீங்கள் வேக வைங்க. இது கூட வந்து இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்துட்டும். வெந்த பிறகு தக்காளி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இப்போ வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பட்டாணி வேகிறதுக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அரைச்ச தண்ணி எல்லாத்தையும் கழுவி அதில் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இது வந்து இப்போ வேகிறதுக்காக. ஸோ இது வந்து நல்லா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் வேக வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி, அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து இது கிரேவி வந்து நல்லா கெட்டியாக்குறது. இது வந்து நல்லா கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை வந்து எடுத்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
இப்போ கிரேவி வந்து முக்கால்வாசி வந்து வெந்துடும். தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா கிரேவி நல்லா வந்து அடியில் பேனில் வந்து ஒட்டாத மாதிரி ரெடியாகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி கொதி வரும். அது வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மற்றபடி தோசைக்கு நீங்கள் புரோட்டாவுக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.